ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஆஃப்டர்நூன் மேலே எடுத்த வீடியோ. ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஒர்க்கெலாம் முடிச்ச பிறகு பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். டியூஸ்டே அன்றைக்கி தைப்பூசம். பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணி ஒரு 3 வீக்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இன்றைக்கி வாஷ் பண்ணலான்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 o'clock ஆகிடுச்சு. ஆல்ரெடி விளக்கில் இருந்த எண்ணெய் எல்லாத்தையும் இன்னொரு விளக்கில் எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி கிச்சனில் இருந்த சமையல் பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ண ஆரம்பித்தேன். நைட்டுக்கு ரசம் கொஞ்சம் இருக்குது, சாதமும் இருக்குது. பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டு ஃபஸ்ட்டு மேடை மேலே இருந்த சாமி போட்டோ எல்லாமே தொடச்சி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். என்னோடய ஃபேவரட் கடவுள் பார்த்திங்கன்னா முருகர் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா 6 படை முருகர் ஃபோட்டோ இருக்கும். என்னோடய நேட்டிவ் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம்னாலே காமாட்சி அம்மன் தான். ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு காமாட்சி அம்மன் ஃபோட்டோ எப்போயுமே என்கிட்ட இருக்கும். ஒரு சாய்பாபா சிலை இருக்கும். இது பார்த்திங்கன்னா சென்னையில் வாங்கினது. சாய்பாபா வந்து சாப்பாடு கிண்டுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மேடையெல்லாம் அரேஞ்ச் பண்ண பிறகு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ண போயிட்டேன். புது சாமான் வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா தனியாக தான் ஒன்று வச்சிட்ருப்பேன். ஃபஸ்ட்டு புளியும் எலுமிச்சை பழச்சாறு, அதுக்கப்புறம் கல் உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விம் பார் லிக்விட் போட்டு தேய்ச்சி எடுத்துடுவேன். எண்ணெய் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டே வந்து சோப்பில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் புளி எல்லாமே போட்டு தேய்ப்பேன். மார்னிங்லேயே ஹெவி ஒர்க், ரொம்ப டயர்டாக இருந்ததால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எல்லா ஒர்க்குமே செஞ்சேன். வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூஜை சாமான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். மஞ்சள் குங்குமம் 3த்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு பாக்ஸில் தான் போட்டு வச்சுருந்தேன். இது மாதிரி போட்டு வைக்கிறது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. எப்போவுமே விளக்கில் பார்த்திங்கன்னா எண்ணெயை விட்டுட்டு தான் 3 போடணுன்னு சொல்லுவாங்க. இது குபேர விளக்குன்றதால இதுக்கு பச்சை 3 போட்டிருக்கேன். யூஸ் பண்ணுற எல்லா விளக்குக்கும் எண்ணெயை விட்டுட்டு 3யும் போட்டாச்சு. வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி வச்சு இந்த விநாயகர் வச்ச அகல் விளக்கு தான் வச்சு ஏற்றுவேன். எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா 4:45 கிட்ட ஆகிடுச்சு. பூஜை மேடை எல்லாத்தையுமே க்ளீனாக தொடச்சி சாமி போட்டால் எல்லாத்தையுமே தொடச்சி அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5:30க்கு மேலே கிளாத்ஸ்லாம் நம்ம மடிக்க வேண்டியது இருந்தது. அது எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு இருந்தேன். என்னோடய சொன்ன உடம்பு சரியாக இருந்தாலும் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணிட்டு இருந்தேன். அவனையும் பார்த்துக்கிட்டு நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் செஞ்ச இட்லி இருந்தது. இட்லி உப்புமா செஞ்சுட்டேன். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.